அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த புண்ணிய பூமிக்கு மறுபடியும் வருவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தென்காசி என்று சொன்னாலே அது வீரம், தென்காசி என்று சொன்னாலே அது எளிமைங்க, தென்காசி என்று சொன்னாலே அது தேசியம். ஐயா, தென்காசி என்று சொன்னாலே இன்னைக்கு என் மண் என் மக்கள் யாத்திரை என்று மாற்றிருக்கிறது. மறுபடியும் தென்காசி மாவட்டத்திற்கு இரண்டாவது முறையாக இந்த யாத்திரையினுடைய நிறைவு பகுதியில் வருவதற்கு ஒரு பெரிய பாகியம் கிடைச்சிருக்குதுங்கம்மா. 43, 44, 45வது தொகுதிகளாக நம்முடைய தென்காசி மாவட்டத்தில் வேறு வேறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு வந்திருந்தோம். ஐயா, இன்னைக்கு 180 தொகுதி அதன் பிறகு கடந்து 227வது தொகுதியாக மறுபடியும் சங்கரன் கோவிலுக்கு வந்திருக்கின்றோம். உங்களை பார்த்துட்டு போய் 4 மாசம் ஆகுதுங்க ஐயா. 4 மாதத்திற்கு பிறகு நம்முடைய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோரும் மறுபடியும் சங்கரன் கோவிலுக்கு இந்த யாத்திரையினுடைய நிறைவு பகுதியை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். ஐயா, இன்னைக்கு நான் பேசுறதை விட உங்களுக்கு எல்லாம் அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இன்னும் 7 தொகுதிகள் இருக்குதுங்க. நமக்கும் 2024 பாராளுமன்ற வெற்றிக்கும் இடையிலே 7 தொகுதிகள் இருக்கிறது. 227வது தொகுதி சங்கரன் கோவில், நாளைக்கு 228 மதுரைங்கய்யா. அதன் பிறகு 4 தொகுதிகள் விழுப்புரம் பக்கத்தில் இருக்குதுங்க. திருப்பூரில் 2 தொகுதிகள் 233, 234 முடிக்கும் பொழுது இந்த மாதம் 27ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த யாத்திரையினுடைய கடைசி தொகுதிக்கு வர இருக்கின்றார். நீண்ட நெடிய பயணமாக இருந்தாலும் கூட ஐயா, இந்த யாத்திரைக்கு ஆரம்பத்தில் தென் தமிழகத்தில் உங்களுடைய அன்பை எல்லாம், ஆதரவை எல்லாம், ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்து தென் தமிழகத்திலிருந்து தமிழகம் முழுவதும் சென்று வருவதற்கு இங்கிருந்து வழி அனுப்பி வைத்தீர்கள். ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து ராமநாதபுரத்தை முடித்து கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லாம் முடிச்சுங்க ஐயா. கொங்கு பகுதியை முழுவதுமாக கடந்து விட்டு மத்திய பகுதி, டெல்டா பகுதி, தஞ்சாவூர் பகுதியை முடித்து விட்டு நடுநாடு என்று சொல்லக்கூடிய விழுப்புரம் பகுதியை முடித்து விட்டு சென்னையை முடித்து விட்டு இன்னைக்கு சங்கரன் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க ஐயா. இதுவும் பாத்தீங்கன்னா ஆண்டவனுடைய அழைப்பு. அன்னைக்கே நாம சங்கரன் கோவிலை முடித்திருக்கலாம். ஆனால் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள், சங்கரன் கோவில் மிக மிக முக்கியமான தொகுதி, இதற்கு கடைசியாக இந்த யாத்திரை நிறைவுறுகின்ற நேரத்திலே நீங்கள் வர வேண்டும் என்று நம்முடைய தலைவர்கள், தொண்டர்கள் சொன்னார்கள் என்கின்ற காரணத்திற்காக ஐயா 227வது தொகுதியாக அற்புதமான இந்த தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். இதற்காக வீரம் என்று சொன்னாலுங்க, இந்த ஒரு சட்டமன்றம், சங்கரன் கோவில் சட்டமன்றம் மட்டுமே எப்படிப்பட்ட மனிதர்கள் பாருங்க. வீரமன்னர் பூலித்தேவர் ஐயாவை பத்தி சொன்னாங்க. யாருக்கும் பயப்படாம சிங்கம் போன்று வாழ்ந்த ஒரு மனிதர். அவருடைய ஆற்றல் மிகுந்த படை தளபதிகள் வெண்ணி காலடி அவர்கள், ஒண்டி வீரன் அவர்கள், மாவீரன், வீர மிகுந்த தளபதிகள் வாழ்ந்த ஒரு மண். அதன் பிறகு ஐயா செங்கோட்டையில வாஞ்சிநாதன் அவர்கள். தற்காலத்தில் நாம் எல்லோருமே ஐயாவை பத்தி படிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அதற்கு முன்பாக இதே பகுதியிலே வாழ்ந்த அற்புதமான வீர மிகுந்த தலைவர்கள் வீரன் சுந்தரலிங்கம் ஐயா அவர்கள், அழகுமுத்து கோன் அவர்கள், மாபெரும் மனிதர்கள். இந்த ஒரு மண்ணிலிங்க ஐயா, எந்த ஒரு மண்ணும் கூட இப்படிப்பட்ட வீரத்திற்கு சொந்தம் கொண்டாட முடியாது. இன்னைக்கு தென்காசி மண் இப்படிப்பட்ட வீரர்களுக்கும் மாவீரர்களுக்கும் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஐயா, இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா பக்கமும் எழுச்சிங்க ஐயா. எல்லா பக்கமும் மக்கள் தீர்மானித்து விட்டார்கள், நமக்கு மாற்றம் வேண்டும். 2024 நிச்சயமாக தமிழகத்தில் நமக்கு பிடித்திருக்கக்கூடிய பீடையிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டும் என்பதில் நம்முடைய மக்கள் தெளிவாக இருக்கின்றார். மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், மிக மிக கடுமையாக.